ஸ்பின்னர்களுக்கு சாதகமான மைதானம் வேண்டும் என்று இந்திய அணி நிர்வாகம் தயார் செய்து கொடுத்து இருக்கிறார்கள். இது என்ன கிறுக்குத்தனமான வேலை. இதை வெளியே சொல்லாமல் தானே செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தாலும் எதிரணி வீரர்கள் களத்தை ஆய்வு செய்ய மாட்டார்களா? அவர்களுக்கு மைதானம் எப்படி இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவே தெரியாதா? நீங்கள் மட்டும் தான் புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருந்தால் அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. இந்திய மைதானங்கள் என்றால் சுழல் பந்துக்கு சாதகமாக இருக்கும் என்று உலகறிந்த விஷயம். இதுவரை வந்த அணிகளை நாம் செய்து அனுப்பியது சுழல் பந்தில் தான். மற்ற அணிகளிலிருந்து வரும் சுழல் பந்துவீச்சாளர்களை அடித்து துவம்சம் செய்து அனுப்பி இருக்கிறோம். இதுதான் இந்திய அணியின் பலமென்று கிரிக்கெட் விளையாடும் அனைத்து நாடுகளுக்கும் தெரியும். நமது சுழல் பந்துக்கு எதிராக அவர்கள் பேட்டிங் திறமையை வளர்த்து இருக்கிறார்கள். அதேபோல சுழல் பந்துவீச்சாளர்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்திய அணி தற்போது சுழல் பந்துவீச்சாளர்கள் இருந்தாலும் டெஸ்ட் போட்டிகளில் சுழல் பந்தை தடுத்து ஆடும், அடித்து ஆடும், கவனித்து ஆடும் வீரர்கள் யார் என்பதை கவனிக்காமல் விட்டுவிட்டது இந்திய அணி நிர்வாகம். இந்திய அணியில் ராகுல் டிராவிட், புஜாரா, விவேஸ் லட்சுமணன் போன்ற திறமையான வீரர்கள் இருந்தார்கள். அணியை காப்பாற்றி கொடுத்தனர் அப்போது. இப்போது அதுபோன்ற கருண் நாயர், ரகானே போன்ற வீரர்களை இந்திய அணி நிர்வாகம் ஊக்கப்படுத்தாமல் அவர்களுக்கான வாய்ப்பை தொடர்ந்து வழங்காமல் நிராகரித்து விட்டதன் விளைவு தான் இன்று இந்திய அணி சந்திக்கும் படுதோல்விகளுக்கு காரணம். சுழல் பந்துகளை சிறப்பாக எதிர்கொண்டு விளையாடும் வீரர்களை இந்திய அணி விரைவில் கண்டுபிடித்து அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி ஊக்கப்படுத்த வேண்டும். அதிரடி பேட்ஸ்மேன்கள் 20 ஓவர் போட்டியிலும் நிதானமாக விளையாடும் பேட்ஸ்மேன்களை 50 ஓவர் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் பயன்படுத்த வேண்டும். அனைத்து வீரர்களையும் ஒன்றாக குவித்து விளையாடுவது என்பது அணிக்கு பாதகம் என்பதை இந்திய அணி நிர்வாகம் உணர வேண்டும். எதிர்வரும் காலத்தில் டெஸ்ட் போட்டிக்கான வீரர்கள் யார் என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.